ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஓஎல் ஸ்டார்டர் பற்றி பார்க்கலாம். டிஓஎல் ஸ்டார்டருங்கிறது நம்ம மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையை ஸ்டார்டரு. அந்த டிஓஎல் ஸ்டார்டருங்கிறது தான் நம்ம எந்த ஒரு கண்ட்ரோல் பேனலை பற்றி பார்த்தாலும் அந்த கண்ட்ரோல் பேனலோட பேசிக் நம்ம தெரியணும் அப்படின்னா டிஓஎல் ஸ்டார்டர் தெரிஞ்சதுன்னா நம்ம எந்த ஒரு கண்ட்ரோல் பேனலையும் ஈஸியாக பார்க்கலாம். இன்றைக்கி அந்த ஸ்டார்டர் வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கண்ட்ரோல் டயக்ராம் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஓஎல் ஸ்டார்டர். டிஓஎல் ஸ்டார்டர்னால் அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர்னு சொல்லுவோம். இந்த டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டரை வந்து நம்ம மோட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மோட்டருக்கு வந்து 7.5 kW to 13 kW வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் இந்த ஸ்டார்டரில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற 7.5 kW வரைக்கும் தான் இந்த ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டார்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஸ்டார் மெத்தடில் ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போது அதில் பேசிக் என்னென்னா NONCன்னு சொல்லுவோம். அந்த NONCங்கிறது ரொம்ப இல்லை, NOங்கிறது நார்மலி ஓப்பன், NCங்கிறது நார்மலி க்ளோஸ். இந்த மெத்தட் வச்சு தான் நம்ம அந்த ஸ்டார்டரை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ அந்த ஸ்டார்டரோட டயக்ராம் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பார்த்துடலாம், அப்புறம் பவர் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டிஓஎல் ஸ்டார்டரோட நம்ம கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப். இது NCன்னு சொல்லுவோம். நார்மலி க்ளோஸ், நார்மலாக க்ளோஸில் இருக்கும். நம்ம புஷ் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஓஎல்ஆருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஓவர்லோட் ரிலேன்னு சொல்லுவோம். இல்லை, ஓவர்லோட் ரிலேன்னு சொல்லுவோம். அதுவும் NCயில் தான் இருக்கும், நார்மலி க்ளோஸில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் புஷ் பட்டன். இதுவும் NCயில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் புஷ் பட்டன். இதுவும் NCயில் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து கான்டாக்டரோட NO பாயிண்ட்னு சொல்லுவோம். கான்டாக்டர்லேயே NO பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அங்கேருந்து ஆஃப் பட்டன்லேருந்து மேலேருந்து ஒரு லீடிங்கும் கீழேருந்து ஒரு லீட் எடுத்துருக்கும். இதில் வந்து கான்டாக்டில் 13, 14 நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் எதுக்குன்னா ஹோல்டிங்காகன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது கண்ட்ரோல் வயரிங். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. பேஸ்லேருந்து ஒரு லைன் எடுத்து வந்து எமர்ஜென்சி ஸ்டாப்பில் கொடுத்துருவோம். எமர்ஜென்சி ஸ்டாப்பில் அது நார்மலி க்ளோஸில் இருக்கும். அங்கேருந்து எடுத்து வந்து OLRல கொடுத்துருவோம். OLRல 95, 96ங்கிற பாயிண்ட்டில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 96லேருந்து எடுத்து ஆஃப் புஷ் பட்டன் கொடுத்துருக்கோம். ஆஃப் புஷ் பட்டனும் அது NCயில் தான் இருக்கும். அதுலேருந்து எடுத்து வந்து ஆன் புஷ் பட்டன் கொடுத்துருக்கோம். அந்த ஆஃப் புஷ் பட்டன் வந்து NOவில் இருக்கும், நார்மலி ஓப்பனில் இருக்கும். நம்ம புஷ் பண்ணும்போது தான் அந்த லிங்க் ஆகி நமக்கு இங்கே இருக்க சப்ளை கான்டாக்டரோட A1 கொண்டு வரும். நியூட்ரல் டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். கான்டாக்டரோட A1 கொண்டு வந்தானே கான்டாக்டர் பிக்கப் ஆகிடும். மேலே இருக்க சப்ளை கீழே மோட்டருக்கு மூவ் ஆகிடும். அந்த இடத்துல நம்ம இந்த பட்டனை விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த அந்த NO பொசிஷனில் இருக்கிறது NC பொசிஷனுக்கு இந்த பட்டனை NO பொசிஷனுக்கு மாறிடும். அப்போ அந்த கான்டாக்டர் ஹோல்டிங்காக கான்டாக்டில் NO பாயிண்ட் ஒன்று இருக்கும். NO பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த பாயிண்ட் தான் ஹோல்டிங் ஆகும். இந்த மெத்தட் தான் கண்ட்ரோல் வயரிங் பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கண்ட்ரோல் பண்ணலாம் இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது கண்ட்ரோல். அடுத்து பவர் தனியாக இருக்குது, அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பவர் வயரிங். ஃபஸ்ட்டு RYBலேருந்து 3 ஃபேஸ் எடுத்து வந்துடுவோம். அது MCBயில் கனெக்ட் பண்ணிடுவோம். MCB மோட்டருக்கு தகுந்த மாதிரி ரேட்டிங் போடுவோம். அதுக்கடுத்து கான்டாக்டர், MCBக்கு எடுத்து கான்டாக்டருக்கு எடுத்து OLR கொடுத்துருக்கோம். இந்த OLR எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லோடில் இந்த மோட்டர் வந்து ஓவர்லோடில் ஆகும்போது ட்ரிப் பண்ணி விடுறதுக்காக மோட்டரோட சேஃப்டிக்காக இந்த OLR யூஸ் பண்ணுறோம். OLRக்கு அப்புறம் டேரெக்டாக மோட்டருக்கு 3 ஃபேஸ் போயிடும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷனில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது பவர் வயரிங்கு, இது கண்ட்ரோல் வயரிங். இந்த மெத்தடை நம்ம ரெடி பண்ணுறது தான் டிஓஎல் ஸ்டார்டர். இந்த டிஓஎல் ஸ்டார்டர் தான் நம்ம ஒவ்வொரு கண்ட்ரோல் பேனலுக்கும் இருக்கிற பேசிக் கான்செப்ட். இந்த பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கண்ட்ரோல் பேனலாக இருந்தாலும் ஈஸியாக வேலை பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.